மற்ற 2 எஸ்ஐபி வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன். நடுவுல எனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா பணம் தேவைப்பட்டப்ப, ஒரு சின்ன ஒரு ஒரு குவான்டிட்டி ஆஃப் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு அதுல இருந்து நான் பணத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய எஸ்ஐபியை பாதிக்குமா? ஏன்னா நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இப்போ நீ மாசம் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. 10 ஆண்டு காலம் நீங்க 2015 ஆரம்பிச்சு இப்போ 2025 வரைக்கும் மாசம் 5000 ரூபாய் கட்டிருக்கீங்க. நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க? 6 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்குன்னா, ஒரு பையன் அப்பதான் சின்ன பையன் வந்து எங்கள்கிட்ட 4 நாள் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ண 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நாங்க 2000, 1000, 3000 எல்லாருக்கும் ஓபன் பண்ணி விட்டோம். இன்னைக்கு அவரே இன்னைக்கு பெரிய ஆளா ஒரு கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. மாசம் 2 லட்சம் ரூபாய் எஸ்ஐபி சேர்க்கிற அளவுக்கு. பிளான் வித் பார்த்தா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் ஆனந்த், இந்த சேனலோட எடிட்டர். பொதுவா மோகனும் சாரும் பேசும்போது நிறைய காம்ப்ளெக்ஸான டேர்ம்ஸ்லாம் பேசுவாங்க. அதுல சில இது மோஸ்டா எனக்கு புரியவே புரியாது. அப்ப நான் பல முறை சார்கிட்ட சொல்லியிருக்கேன், சார் எங்களுக்கும் என்ன மாதிரி நிறைய ஆடியன்ஸ் இருக்காங்க, எனக்கும் எங்களுக்கும் புரியுற மாதிரி சில கேள்விகள்லாம் இருக்கு, அதுக்கு ஒரு நாள் நீங்க பதில் அளிக்கணும்னு சொன்னேன். இன்னைக்கு எனக்காக நேரம் ஒதுக்கியிருக்காரு. இன்னைக்கு எனக்கு இருக்க சில டவுட்ஸை கேட்க போறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தா இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸா போடுங்க. இப்ப முதல் கேள்வி எஸ்ஐபி பத்தி. சார் வணக்கம். வணக்கம் சார். எஸ்ஐபினா எனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது ரெகுலரா போடணும், ரிஸ்க் இல்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறதெல்லாம் தெரியும். பட் அதை பத்தி இன்னும் சில நுவன்சஸா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சரி. இப்போ எஸ்ஐபி வந்து நான் வந்து 3 மந்த்ஸ்லயே ஆரம்பிக்கலாம், 6 மந்த்ஸ்லயே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, ஒரு வருஷம் கூட போடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எது நல்லது சார்? எஸ்ஐபினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய நேயர்களுக்கு எஸ்ஐபினா என்னன்னு தெரியாம இருந்திருக்கலாம். இப்போ பேங்க்ல போய் நம்ம ஆர்டின்னு ஒன்று போடுறோம். இல்லை நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சீட் எடுத்து வருவாங்க. டெய்லி 50 ரூபா 100 ரூபா கலெக்ட் பண்ணி டிக்கெட்ஸ்னு போயிடுவாங்க. இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். ஆர்டி, அந்த சீட்டு, டெய்லி சீட்டு, இதெல்லாம் மாதிரி இருக்குது. நம்ம வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்றோம். எஸ்ஐபின்னா என்னன்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க, 1000 பேர் இருக்காங்க. இவங்கள்ட்ட கொஞ்சம் பணம் கொஞ்சம் கலெக்ட் பண்றாங்க. ஒருத்தர் 1000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 500 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுப்பாரு, ஒருத்தர் 10,000 ரூபாய் கொடுப்பாரு. இந்த மாதிரி அவங்கள்ட்ட எல்லாம் பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அது என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போய் அவங்க எங்க ரிஸ்க் வேணும், எவ்வளவு ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சொல்றாங்களோ அதுக்கேற்ற ஈக்குவலன்ட் ஃபண்ட்ல போய் முதலீடு பண்ணுவாங்க. இந்த மாதிரி முதலீடு பண்றதுக்கான கான்செப்ட் தான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இப்போ நீங்க கேட்ட கேள்வி எஸ்ஐபினா 3 மாசமா 6 மாசம் அப்படின்னு கேக்குறீங்க. இப்போ நிறைய பேர் உங்களுக்கு இருக்க டவுட்டே கேட்கறாங்க. எப்ப பாரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி பேசுறவங்க எடுத்தாலே லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணு, 15 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு, 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு அப்படின்றாங்க. அப்படின்றது தான் உங்களுடைய ஆளுங்களுக்கான டவுட். மியூச்சுவல் ஃபண்ட்ன்றது வந்து செபி கட்டமைப்பு கீழே இருக்குது. உங்க பணத்தை யாரும் எடுத்துன்னு ஓட முடியாது. அப்படி இன்னைக்கு இருந்தாலே பாதி பேர் மக்களுக்கு நம்பிக்கை வந்துடுது. ஸோ இப்போ நாங்கள் என்ன சொல்லலாம், ஒரு 6 மாசத்துக்கு நான் பண்றேன் அப்படின்னு. ஏன் நான் இப்போ நம்ம பார்க்குறோம், டிசம்பர் மாசம் வந்து சொல்லுவாங்க, நாளையிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி ஜிம்மு போனோம்னா அப்படின்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, 1 மாசம் கட்டுவாங்க. கரெக்டா 1 மாசத்துக்கு முன்னாடி நிறுத்தி போயிடுவாங்க. சரி, இதே நீங்க 1 வருஷம் கட்டிட்டீங்கன்னா ஜிம்முக்கு என்ன பண்ணுவீங்க? பிடிக்குதோ பிடிக்கலையோ போவீங்க. அட்லீஸ்ட் 6 மாசம் 7 மாசம் போய் நின்றுவீங்க. அப்போ நீங்க ஆரம்பிக்கும் போதே 6 மாசம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். மாசம் ஒரு டிசிப்ளின் வரும். சார், இப்போ நீங்க டிசம்பர் மாசம் சொன்னதுனாலையும் டிசிப்ளின் பத்தி சொன்னதுனாலையும் என்ன பத்தியோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். போன டிசம்பர் வந்து சரி நம்ம ஜனவரில இருந்து எஸ்ஐபி போடலாம், ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு 1000 ருபீஸ்க்கு 3 இதுல எஸ்ஐபி போட்டேன். நடுவில் ஒரு 3 மாசத்துல என்னால இது கட்ட முடியலன்னு ஒன்னு பிரேக் பண்ணிட்டேன். மற்ற 2 எஸ்ஐபி வந்து இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்கேன். நடுவில் எனக்கு திடீர்னு ஒரு எமர்ஜென்சியா பணம் தேவைப்பட்டப்ப ஒரு சின்ன ஒரு குவான்டிட்டி ஆஃப் யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு அதுல இருந்து நான் பணத்தை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து என்னுடைய எஸ்ஐபியை பாதிக்குமா? எமர்ஜென்சின்றது எல்லா குடும்பத்திலையும் வரும். உங்களுக்கு வரும், எனக்கு வரும், எல்லாருக்குமே ஒரு எமர்ஜென்சி. இப்போ நமக்கு எமர்ஜென்சிக்குன்னு ஒரு பணம் வந்தா அந்த எமர்ஜென்சி எப்படி மீட் பண்றது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு விவரம் வந்திருக்கணும். சில பேர் எங்களுக்கு அன்னைக்கு வந்து மீட் பண்ணியிருந்தார் ஒருத்தர், ஊர்ல இருந்து வந்திருந்தார். அவர் என்ன சொல்றாரு, எமர்ஜென்சிக்கு நான் ஃபண்டே வச்சுக்க மாட்டேன் சார், எமர்ஜென்சி என்கிட்ட நகை இருக்கு, அந்த எமர்ஜென்சினா எடுத்துன்னு போய் எங்க ஊர்ல நகை வச்சிருவேன், நான் அக்ரிகல்ச்சருக்கு நகை வைப்பேன், எனக்கு 7% 8% எனக்கு வட்டி கிடைச்சிடும், எமர்ஜென்சினா எடுத்துட்டு போய் வச்சிருவேன், பணம் வந்தோடனே அதை மீட்டுருவேன், அப்ப எனக்கு எமர்ஜென்சி ஃபண்டே தேவையில்லை அப்படின்னாங்க. எல்லாருக்கும் அந்த சாத்தியக்கூறு இருக்காது. இப்போ நம்ம ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ வேணும், ஒரு 3 மாசம் செலவோ 6 மாசம் செலவுக்கோ ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எமர்ஜென்சினால முதலீட்டு போய் உடைக்கணும்னு அவசியம் வராது. இல்லை, முதலீடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு எமர்ஜென்சியா வந்தா ஒரு 3 மாசமோ 6 மாசம் அதுக்கான தேவைகள் பண்ணணும், அதை எடுத்து வச்சிட்டீங்கன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க பாருங்க, ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரியில் மார்ச்ல இந்த மாதிரி எண்ணங்களே முதல்ல வராது. இப்போ எஸ்ஐபின்றது ஆரம்பிச்சா இது மாதிரி எமர்ஜென்சி வேணும்னா கண்டிப்பா உங்களால் எடுக்க முடியும். அதுல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், லோனு எடுக்கலாம். இப்போ நம்ம லோன் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ ட்ராக் பண்ண சொல்றேன் பாருங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வச்சு நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. திடீர்னு 1 மாசம் எமர்ஜென்சிக்கு பணம் தேவை,
நீங்கள் உடச்சி எடுத்து டாக்ஸ் கட்டி எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் நேராக அந்த பணத்தை எடுத்துகிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துகிட்டு போய் லோனுக்கு வச்சிடலாம். லோன் வாங்கிட்டு 1 மாதம் 2 மாதத்துல அதை எடுத்துகிட்டு போய் ரீபே பண்ணிடலாம். சரி சார், இப்போ நான் ஆரம்பிச்ச எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் பீரியடுக்காக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட 1 இயர் முடிய போகுது. இதை வந்து நான் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாமா, இல்லை 1 இயர்ல க்ளோஸ் ஆகிடுங்களா? இது ஆல் அபவுட் மேண்டேட். நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கும் போது உங்கள் பேங்க்குக்கு என்ன சொல்கிறீங்க, இப்போ மாதம் இந்த பணத்தை இவ்வளோ டெபிட் பண்ணி இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இட்ஸ் அ மேண்டேட். இப்போ மேண்டேட் முடிஞ்சா போயிடும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு முடியறதுக்கு ஒரு 25 நாள் 30 நாளைக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு இன்னொரு மேண்டேட் கொடுக்கணும். இந்த ஃபண்டை இன்னொரு 5 வருஷத்துக்கு கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்பவுமே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே 5 வருஷம் அப்படின்னு கொடுத்துருங்க. இப்போ 5 வருஷம் எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம். மியூச்சுவல் ஃபண்டத்தில் 5 வருஷம் நான் மேண்டேட் கொடுத்துட்டேன், எனக்கு பிடிச்சிட்டே இருப்பாங்களா, அப்படி கிடையாது. உங்களால் எஸ்ஐபி எப்போ வேணால் கேன்சல் பண்ணிடலாம், பாஸ் பண்ணிக்கலாம். சில நேரங்களில் ஒரே ஒரு நேரத்தில் வந்து இப்போ நம்ம நிறைய நேரத்தில் சொல்லியிருக்கோம், ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம், திடீர்னு ஒரு ஐடி கம்பெனியில் 12,000 பேர் வேல்யூ அமைச்சிட்டாங்க. அவங்களாம் எஸ்ஐபி எப்படி கண்டினியூ பண்ணும், அவங்களுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. பாஸ் அப்படின்னு ஒரு ஃபெசிலிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. எனக்கு ஒரு 3 மாதம் நான் கட்ட முடியாது, அது வரைக்கும் நிறுத்தி வச்சிருங்க அப்படின்னா அவங்க 3 மாதத்துக்கு வந்து உங்கள் பேங்க்கில் சொல்லி டெபிட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு வருஷத்துக்குள்ள முடிய போகுதுன்னா இப்போ 1 மாதம் 30 நாளைக்கு முன்னாடியே உங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு லெட்டர் கொடுத்து இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடலாம். இவ்வளோ நாள் நீங்கள் எடிட் பண்ணிட்டு myassetconsultation.com-க்கே வேலை செஞ்சுட்டு எங்கள்கிட்டயே நீங்கள் எஸ்ஐபி ஆரம்பிக்கல அப்படின்னா பாருங்க. அதனால myassetconsultation.com வந்தீங்கன்னா நம்மள்ட்ட மொபைல் ஆப் இருக்கு, நம்மளுக்கு வெப்சைட் இருக்கு, நிறைய ரிசர்ச் டூல்ஸ் வச்சிருக்கு. நீங்களே வந்து நம்ம சைட்டை பார்த்துக்கலாம், நிறைய இன்ஃபர்மேஷன் வேணாம், எஸ்ஐபி கம்பேரிசன் பண்ணிக்கலாம், எதனா பண்ணி நீங்களே ஒரு ஐடியா பண்ணிக்கலாம். இல்லை எங்களை கேட்டீங்கன்னா நான் உங்களை கைட் பண்ணுறேன். இல்லை சார், 1000 ரூபா 500 ரூபாய்க்கு எப்படி சார் உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? இல்லை நாங்கள் என்ன அதான் முதல்லலாம் எங்கள் அந்த அளவு சின்ன இன்வெஸ்டர்ஸ் எடுக்கல. இப்போ எங்கள் ஸ்டாஃப்லாம் என்ன சொல்கிறாங்க, சார் சின்ன இன்வெஸ்டர் நம்ம எடுத்தே ஆகணும், சப்போர்ட் பண்ணோம், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சின்ன இன்வெஸ்டர்ஸோட பேசுறதுக்குன்றாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சான்ஸ் கொடுக்குறோம். அவங்க சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் அவங்க தான் பேசி இப்போ வழி நடத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு டீம் ரெடி பண்ணுறோம். கண்டிப்பாக சார், இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பாருங்க, ஏன்னா சிறு துளி பெருவெள்ளம்வாங்க. நீங்களே என்ன சொல்றீங்க, நிறைய யூனிட்ஸ் வாங்குற மாதிரி கம்மி அமௌண்ட்ல நிறைய யூனிட்ஸ் வாங்குற மாதிரி புக் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ ஆப்வியஸா இந்த மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ் வரும்போது உங்களுக்கான வால்யூமும் அதிகரிக்கும் இல்லைங்களா? ஸோ உங்களை மாதிரி ஆளுக்கு இப்போ திடீர்னு ஒரு கேள்வி கேட்குறேன், சார் நான் இன்னும் சொல்லிட்டீங்க சார், இதெல்லாம் நான்லயே ஆரம்பிச்சிடறேன், மாதம் நான் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுப்பீங்க அப்படின்னா ஃபியூச்சரை நம்மளால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஆனால் பாஸ்ட்டை வச்சு நம்ம ஃபியூச்சரை கம்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா செபி என்ன சொல்றாங்க, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், நோ கேரண்டிஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கன்சர்வேட்டிவான ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிறோம். ஏன்னா நிப்பான் இந்தியா விஷன் ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் எடுத்துக்கிறீங்க. இப்போ நீ மாசம் ஒரு 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் நீங்க 2015 ஆரம்பிச்சு இப்போ 2025 வரைக்கும் மாசம் 5000 ரூபாய் கட்டிருந்தீங்க. நீங்க எவ்வளவு கட்டிருப்பீங்க, 6 லட்சம் ரூபாய் கட்டிருப்பீங்க. இன்னைக்கு அந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ வேல்யூ இருக்குன்னா 14.36 லேக்ஸ், கரெக்டா சொல்லணும் 14.36 லேக்ஸ். அவங்க என்ஏவி வந்து இன்னைக்கு 1505 ரூபாய் இருக்கு. 10 ரூபாயில ஆரம்பிச்சது இன்னைக்கு 1505 ரூபாய் இருக்குல்ல, அந்த என்ஏவி போயிருக்கு. எவ்வளவு ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு தெரியுமா, 16.6% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்போ நீங்க ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷன் ஃபண்ட் மாதிரி கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணியிருந்தீங்கனால ஒண்ணுமே பண்ணலனாலும் ஒரு 16% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்லாம் வரும்போது ஒரு 12-13% ரிட்டர்ன் மனசுல வச்சு நீங்க வந்தீங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ பாருங்க, உங்கள்கிட்ட திடீர்னு ஒரு 14.36 லட்சம் இருந்தா நீங்க சந்தோஷம் பண்ணுவீங்களா, சோகாண்டுவீங்களா? கண்டிப்பா சந்தோஷம் தான் போடும். உங்கள்கிட்ட 2000 ரூபாய்க்கு எஸ்ஐபி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் எஸ்ஐபியில் இருக்காங்க. 2012 ஆகஸ்ட் மாதம் ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபினான்ஷியல் ஒரிஸ் அப்படின்ட்டு நாங்களும் சேர்ந்து ஒரு அமைப்புல ஒரு பையன், அப்பதான் சின்ன பையன் வந்து எங்கள்கிட்ட நாள் பெருசாலாம் இன்வெஸ்ட் பண்ண 2000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம். அன்னைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நாங்கள் 2000, 1000, 3000 எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விட்டோம். இன்னைக்கு அவரே இன்னைக்கு பெரிய ஆளா ஒரு கம்பெனில ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. மாசம் 2 லட்சம் ரூபாய் எஸ்ஐபி சேர்க்கிற அளவுக்கு அவங்க ஒய்ஃப் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. 2 லட்சம் ரூபாய் மாசம் இப்படி வளர்ந்துருக்காங்க. அப்போ நீங்க ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு கனவுகள் பெருசாகும். சரி, அதை விட்டு இன்னொரு சந்தேகம் இருக்கு. இப்போ 5000 ரூபாய் நான் மாசம் முதலீடு 10 வருஷத்துக்கு முதலீடு பண்ணுதா இந்த அமௌண்ட் வரும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ அதே நான் ஸ்டெப் அப் மாதிரி ஒரு 10% முதல் வருஷம் 5000, அதுக்கு அடுத்த வருஷம் 5500, அதுல இந்த மாதிரி போட்டீங்கன்னா இதை விட உங்களுக்கு இன்னொரு 25 to 35% எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அது பர்சன்டேஜ் மாறிண்டே இருக்கும். இப்போ ஸ்டெப் அப் எஸ்ஐபியும் அது ஒரு வரப்பிரசாதம் தான் நம்மளுக்கு. இப்போ முதல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க அதை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியில். இப்போ எங்கள்கிட்ட 1200 கிளைண்ட் இருக்காங்க. நாங்கள் ஆரம்பிச்ச போது கொஞ்சம் கிளைண்ட் தான் இருந்தாங்க. அப்படியே வளர்ந்துனே விட்டாங்க. இப்போ நாங்கள் 300 கோடிக்கு மேலே எங்களோட இன்வெஸ்டரோட வெல்த்தை நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். 1600 பேர் இருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 600-700 ஃபேமிலி இருக்காங்க. இப்படி தான் எங்களோட வளர்ச்சிகள் இருக்குது எங்கள்கிட்ட. ஸோ அது மாதிரி எங்களோட பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒண்டி இல்லை, எங்கள் கிளைண்ட்டு 6 கண்ட்ரியில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒண்டி இல்லை, 7 ஸ்டேட்டில் இருக்காங்க எங்கள் கிளைண்ட். தமிழ்நாட்டை தவிர்த்து 7 ஸ்டேட்டில் இருக்காங்க. இப்படி தான் சின்ன முதலீட்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வளர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஸோ பெட்டர் லேட் தென் நெவர்னு சொல்லுவாங்க. அதனால எனக்கு 40 வயசு ஆச்சு, 45 வயசு ஆச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணாம இப்போ கூட நீங்க எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் கூட சொல்லியிருக்காரு, கம்மியான இன்வெஸ்டர்ஸ் கூட நாங்கள் கைட் பண்ண தயார்னு.
கூடிய சீக்கிரமே myassetsconsolidation.comல உங்களோட முதலீடு பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myAssetsconsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.